கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று கர்த்தருடைய வார்த்தை, நான் மோசேயோடு இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா 1:5 ஆமீன். கர்த்தர் இந்த நாளையில சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசேயோட கர்த்தர் எப்படி இருந்தாரு? முட்செடி மத்தியில மோசேக்கு தரிசனம் ஆகுறாரு. அதோட விளைவு என்னன்னா, 20 லட்சம் ஜனங்களை மீட்பு. அப்புறம் சீனாய் மலையில மோசேயோடு இடைப்படுறாரு, மகிமையினால சூழ்ந்து கொள்றாரு. அதோட விளைவு 10 கட்டளைகள். அப்படியாய் மோசேயோடு கர்த்தர் இருந்தார். அநேக காரியங்களை மோசேக்கு செய்தார். உண்மை உள்ளவன் என்று மோசேவை சொல்லுகிறார், என் வீட்டெங்கும் உண்மை உள்ளவன் என்று. அப்படியா மோசேவோடு இருந்தது போல நம்மோடும் கர்த்தர் இருப்பார். ஒவ்வொரு நாளும் நம்மளோட ஆவியை நம்ம புதுப்பிச்சுட்டு கொண்டே இருக்கணும். நமக்குள்ள இருக்க ஆவியானவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மகிமைக்குள்ள நம்ம போற வரைக்கும் மோசேவை போல முட்செடி மத்தியில காணப்பட்டது மாத்திரம் இல்லை, அந்த மகிமை மாத்திரம் இல்லை, சீனாய் மலையின் உச்சியில் காணப்படுற வரைக்கும் அவர் எப்படி அவர் முழுவதும் ஒரு மகிமைக்குள்ள இருந்தாரோ அப்படியாய் கர்த்தர் நம்மளையும் வழி நடத்துவார். ஆவியை ஒவ்வொரு நாளும் நம்ம புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். கரை திரை பிழை இல்லாத வாழ்க்கையாய் நம்ம வாழும்போது கர்த்தர் ஆவியானவர் நம்மோடு இருப்பார். மோசேவோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. கேட்ட யாவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமீன் ஆமீன். ஹல்லேலூயா.